வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஆஃப்டர் த ஹண்ட் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜூலியா ராபர்ட்ஸ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான மீ டூ கேஸை மையமா வச்சு நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மட்டும் சிக் லீவ் முடிஞ்சு ஜாயின் பண்ணுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் கொடுப்பாங்க. அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட கொலிகா இருக்கக்கூடிய ஹாங்க் அப்படின்றவர் வந்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ மேகி அப்படின்ற ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டும் வந்திருப்பா. ஸோ அந்த பார்ட்டியில நிறைய விஷயங்களை பேசுறாங்க. அது முடிஞ்சு போகும்போது ஹாங் கூட மேகி கிளம்பி போறா அப்படின்னே சொல்லலாம். போன அந்த மேகி அடுத்த நாள் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா, என்ன ஹாங் செக்ஷுவலி அசால்ட் பண்ணிட்டாரு, அதுவும் என்னோட விருப்பம் இல்லாம பண்ணாருன்ற மாதிரியான ஒரு அலிகேஷனை வைக்கிறா. ஸோ இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகக்கூடிய நம்ம ஹீரோயின் அடுத்து என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஸோ இதை நம்ம ஹாங் கிட்ட பேசுறா. ஹாங் இதை கம்ப்ளீட்டா மறுக்கிறான். இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, அண்ட் எங்களுக்குள்ள ஒரு மாதிரி மியூச்சுவலான விஷயங்கள் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் யார் பக்கம் நிக்கிறாங்க அண்ட் இந்த பிரச்சனை எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தெண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதையை பார்க்கும்போது இந்த படத்துல இவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த மீ டூ கேஸ் அப்படின்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ். சொல்ல போனா யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டைலமாலே நம்மளை கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயினோட மைண்ட் செட் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்மளுதுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஹீரோயின் எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கான முடிவு அப்படின்றது எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் கன்சென்ட் இல்லாம ஒரு விஷயத்த பண்றது எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் அப்படின்றதுமே கண்டிப்பா தப்பு அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பட் இதுல ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அது கொஞ்சம் மாடா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட முடிவு ஒரு மாதிரி கான்கிரீட்டான ஒரு முடிவாவே இருக்காது, ஒரு விதமான இன்கம்ப்ளீட்னஸோட முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஆங்காங்கே நிறைய காட்சிகள் நல்லா எடுத்திருந்தாலும் ஒரு கோர்வையான ஒரு படமா பார்க்கும்போது ஒரு விதமான போரான நிறைய இடங்கள்ல வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேசும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதே மாதிரி மீடியால சில விஷயம் லீக் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரபரப்பான காட்சிகள் எல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அந்த பரபரப்பு அப்படின்றதெல்லாம் பெருசா ஒட்டவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் போகக்கூடிய படம். அவ்வளோக்கான கண்டென்ட் இதுல இல்ல, சாலிடா இன்னொரு 30 மினிட்ஸுக்கு ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி ஓவரால் ஒரு வித்தியாசமான படம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற ஐடியால இருந்தீங்கன்னா அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ஒரு சில அடல்ட் சீன்ஸ் இருக்கு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.